இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மதுரையை சேர்ந்தவர் தான் தேவா என்கின்ற ரித்தீஷ். இவருக்கு 27 வயதாகுது. இவர் ஒரு கூலி தொழிலாளி. குடும்பத்தோட கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே இருக்கக்கூடிய தாமரை குளம் அப்படின்ற பகுதியில் அரச மரத்து விநாயகர் கோவில் வீதியில் வசித்துட்டு இருக்கிறாரு. இவருடைய மனைவி தான் 26 வயதான இந்திராணி. இந்த தம்பதிகளுக்கு தற்போது 3 வயதில் ஒரு ஆண் குழந்தை இருக்கு. இந்த தம்பதிகளுக்கு திருமணமாகி 5 ஆண்டுகள் ஆகின்றது. இந்த நிலையில கடந்த மாதம் 26ஆம் தேதி தேவா திடீரென காணாமல் போயிருக்கிறாரு. எங்க போனாரு, அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு மனைவி இந்திராணி பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையுமே சரியான ஒரு பதில் கொடுக்கல. இதனால சந்தேகம் அடைந்த தேவாவுடைய தாயார் சுசீலா என்ன பண்ணாங்கன்னா அருகே இருக்கக்கூடிய கிணத்துக்கடவு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்காங்க. போலீசார் வழக்கை பதிவு செய்து தேவாவை தேடி வந்தாங்க. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தேவாவினுடைய மனைவி இந்திராணி 2 நாட்களுக்கு முன்னாடி கிணத்துக்கடவு காவல் நிலையத்துக்கு வந்து கணவருடைய கதையை நான் தான் முடிச்சிட்டேன், அவர் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லி சரணடைந்திருக்கின்றா இந்த இந்திராணி. இதன் பிறகு இந்த இந்திராணியை கைது செய்து என்ன காரணத்துக்காக இப்படி பண்ணா அப்படின்ட்டு கேட்டபோது விசாரித்த போது அவ சொன்ன தகவல்கள் போலீசாரையே அதிர்ச்சி அடைய வைத்தது. அப்படி இந்த இந்திராணிக்கும் தேவாவுக்கும் என்னதான் பிரச்சனை, தேவாவின் கதையை இந்த இந்திராணி சொந்த மனைவியே முடித்தது ஏன் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இந்த இந்திராணிக்கும் அவருடைய சித்தப்பா ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் கரூரில் பிரபல பார் ஒன்றில் மேனேஜராக இருக்கிறாரு. அவருடைய பெயர் வினோத்குமார். 41 வயசாகுது. இந்த 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான பழக்கம் இருந்து வந்திருக்கின்றது. வீட்டில் தேவா இல்லாத நேரம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஊருக்கு வந்த இந்த வினோத்குமார் இந்திராணி கூட பேசுறது என்ன, பழகிறது என்ன, அதன் பிறகு தனிமையில் இருக்கிறது என்ன, இப்படியா இவங்களுடைய ஒரு மோசமான பழக்கம் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஊர் மக்களே இது பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது வரைக்குமே இந்த சம்பவம் பற்றி தேவாவுக்கு எதுவுமே தெரியல. அவருமே கூலி வேலைக்கு போகிறது வர்றது இப்படியே இருந்துட்டு இருக்கிறாரு. இதனால இந்த இந்திராணி என்ன பண்ணுறா அப்படின்றதெல்லாம் தெரியாமலேயே இருந்திருக்கின்றது. ஒரு கட்டத்தில் ஊர் மக்கள் சொல்ல போய் தான் இதை கண்டுபிடித்த தேவா என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இந்த இந்திராணியை கூட்டு கண்டித்திருக்கிறாரு. அதன் பிறகு அந்த 41 வயதான இந்திராணியின் சித்தப்பா வினோத்குமாரையும் கூட்டு கண்டித்திருக்கிறாரு. கண்டித்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க அடங்குற மாதிரியே இல்லை. அதனால் வாய் தகராறு பிரச்சனையும் ஏற்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட இவங்களுக்குள்ளார 1 வருட காலமாகவே இப்படி ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருந்தது. இனியும் இந்த தேவாவை விட்டால் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு மனைவி இந்திராணியும் அந்த வினோத்குமாரும் சேர்ந்து ஒரு முடிவு கட்டுறாங்க, எப்படியாவது கதையை முடிக்கணும் அப்படின்ட்டு. இந்த நிலையில் 2 தினங்களுக்கு முன்னாடி இந்த இந்திராணி என்ன பண்ணியிருக்கானா, வீட்டில் தேவா இருக்காரு, வேலைக்கு எங்கேயும் வெளியில் போல, இனிமே அதாவது அவர் நாளைக்கு நாளானைக்கு வெளியில் கிளம்புற மாதிரி இருக்கிறாரு, போனால் 1 வாரம் ஆகும், இதை விட்டால் நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது அப்படின்ட்டு வினோத்குமாருக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லியிருக்கா இந்திராணி. அதன்படி அந்த வினோத்குமாரும் இன்னும் சிலரோட வீட்டுக்கு வந்திருக்கான். இந்திராணி, வினோத்குமார், இன்னும் சில பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த தேவா கிட்ட தகராறு பண்ணியிருக்காங்க. அதாவது நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், உன்னால் என்ன முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை போயிருக்கின்றது. ஒரு கட்டத்தில் இந்த பிரச்சனை அதிகமாகி அந்த தேவாவின் கதையையும் முடித்திருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நள்ளிரவு நேரத்திலேயே கரூரில் இருந்து தனியார் ஆம்புலன்ஸை வரவழைத்து அதில் தேவாவுடைய உடலை கரூர் பகுதியில் இருக்கக்கூடிய ரயில் தண்டவாளத்துக்கு கொண்டு சென்றிருக்காங்க. அதாவது ரயில் மோதி தான் ஏதோ ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ப வைக்கிறதுக்காக இப்படி ஒரு திட்டத்தை தீட்டி இருக்கிறாங்க இந்த இந்திராணியும் வினோத்குமாரும். இதனை அடுத்து இந்திராணி மதுரையில் இருக்கக்கூடிய தன்னுடைய தாயார் வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. இந்த மாதிரி சம்பவத்தை பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. அதாவது ஒரிஜினலாகவே இந்த
இந்திராணியும் சரி அந்த தேவாவும் சரி மதுரையை சேர்ந்தவங்க தான். வேலை விஷயமாகத்தான் கோயம்புத்தூர் வந்து தங்கியிருந்தாங்க. அங்கே தான் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. சரி, இந்த இந்திராணி மதுரையில் இருக்கக்கூடிய தாய் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. இப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு மறுநாள் காலையில் ரயில்வே போலீஸார் தண்டவாளத்தில் தேவாவின் உடலை கைப்பற்றி சரி கரூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைப்போம். உண்மையாகவே ரயில் மோதி தான் இப்படி ஆகிடுச்சா இல்லை வேறு ஏதேனும் காரணம் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. இதற்கிடையே தான் இப்படியெல்லாம் சம்பவம் நடந்த பிறகு தான் தேவாவை காணலை அப்படின்ட்டு தேவாவின் தாயார் கிணத்துக்கடவு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா. அதன் பேரில் கிணத்துக்கடவு போலீஸார் தாமரைக்குளம் அவங்க வசித்து வந்த அந்த தாமரைக்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்திருக்காங்க. அப்போது தான் அந்த பகுதிக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வந்து சென்றதை பார்த்திருக்காங்க. ஆம்புலன்ஸ் குறித்து அந்த பகுதியில் விசாரணை செய்ததை கேள்விப்பட்ட இந்த இந்திராணி எப்படியும் போலீஸார் கண்டுபிடிச்சிடுவாங்க, அதன் பிறகு நம்ம கிட்ட தான் வருவாங்க அப்படின்ட்டு பயந்து போய் இவளா சரணடைந்துட்டா. கைதான இந்திராணியை சம்பவம் நடந்த தாமரை குளத்தில் இருக்கக்கூடிய வீட்டிற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினாங்க. மேலும் இந்திராணி கணவரை எப்படியெல்லாம் இப்படி பண்ணா அப்படின்ட்டு நடித்து காண்பிக்கவும் சொன்னாங்க. அதன் பின்பு தலைமறைவான அந்த வினோத்குமாரை போலீசார் தேடி வந்ததில் தான் தற்போது அவனும் சிக்கியிருக்கான். இந்த 2 பேரும் சேர்ந்து கொடுத்த ஒரு வாக்குமூலமும் தற்போது பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. அதாவது ஆரம்பத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த இந்திராணிக்கு திருமணமாகி 5 வருடம் தான் ஆகின்றது. ஆனால் இதற்கு முன்னாடியே இந்த வினோத்குமார் இந்திராணி இடையேயான பழக்கம் தொடர்ந்து வந்திருக்கின்றது அப்படின்றது தான் பெரும் அதிர்ச்சியான செய்தியே. இப்படி ஒரு பழக்கம் இருக்கும்போது இவ எதற்கு திருமணம் பண்ணணும், எவனுடைய வாழ்க்கையை நாசமாக்குவதற்காக இப்படி பண்ணணும் அப்படின்றது தான் மிக பெரும் கேள்வியே. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் ஊர் மக்கள் சொல்லி தான் இந்த தேவாவுக்கு தெரிய வந்தது. தேவாவுமே பார்த்தீங்கன்னா இது பற்றி விசாரித்த போது சரி ரைட்டு, நம்மளுடைய மனைவி நமக்கு மிக பெரும் துரோகம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத நேரடியாகவே பார்த்துருக்கான். எப்படி இவங்களுக்குள்ளார இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்ட்டு அவன் நேரடியாக பார்த்தானா, ஊர் மக்கள் சொன்னதுக்கு அப்புறம் அவன் நம்பவே இல்லை. கையும் களவுமா பிடிக்கணும் அப்படின்றதற்காக காத்திருந்தான். அதன்படி ஒரு நாள் வேலைக்கு போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு வேலைக்கு போனவன் வரவே இல்லை. 2 நாள் கழித்து தான் வரான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு தான் இந்த இந்திராணி அன்று இரவு வினோத்குமாருக்கு கால் செய்து வரவழைத்து இருக்கா. அப்போது தான் பார்த்தீங்கன்னா கையும் களவுமாக தேவா பிடித்திருக்கான். அதன் பிறகு தான் இவங்களுக்குள்ளார பிரச்சனை ஏற்பட்டது. விசாரித்ததில் இவனுக்குமே அதாவது தேவாவுக்குமே தெரிஞ்சு போச்சு, திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடியிலிருந்தே இவங்களுக்குள்ளார ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்றது. அப்போவே நொந்து போயிட்டான் இந்த தேவா. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தற்போது தேவாவின் கதையையும் இந்த இந்திராணி முடிச்சிட்டா. சரி ரைட்டு, இந்த இந்திராணியினுடைய கேடுகட்ட செயலால் தவறான பழக்கத்தால் 3 வயதான அந்த பிஞ்சு ஆண் குழந்தை தான் பார்த்தீங்கன்னா தற்போது பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இவ பண்ண ஒரு தவறால் தேவாவினுடைய வாழ்க்கையும் போச்சு, தேவாவும் இறந்துட்டாரு, அந்த பிள்ளையும் பாதிக்கப்பட்டிருக்கு, ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே நாசமாக்கி இருக்கா இந்த இந்திராணி. இந்த இந்திராணி மாதிரியான ஆட்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல சொல்லுங்க.